நீங்க 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 கிராம் சில்வர் வந்து கொடுக்க போறாங்க. எனக்கு 100 கிராம் வெள்ளி ஃப்ரீயா? இருங்க ஒரு 10 ஸ்பிளிட் ஏசியுமே வந்து ஃப்ரீயா கொடுக்க போறாங்க. எனக்கு 100% பேங்க் லோனா, அதுவும் நம்ம மதுராந்தகம்ல இருந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்காகவே நிறைய பெனிஃபிட் வந்து காத்துட்டு இருக்குங்க. அதே மாதிரி ஸ்டேட் ஹைவேல இருந்து 100 மீட்டர்ல தான் ப்ராஜெக்ட் வந்து லொகேட் இருக்கு. சரி வாங்க ப்ராஜெக்ட்ல போயிட்டு ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம். மறக்காம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணி பாருங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தீராடிட்ஸ். நீங்க மதுராந்தகம் சரௌண்டிங்ல பிரீமியமான வில்லா பிளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா, அதுவும் லோ பட்ஜெட்ல? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். மறக்காம வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நம்ம சைட் எக்ஸாக்டா எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுராந்தகம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 7 to 10 மினிட்ஸ்ல நம்மளோட சைட்டை வந்து ரீச் பண்ணிடலாங்க. சரி வாங்க ப்ராஜெக்ட்ல போயிட்டு ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம். சோ நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நம்ம சைட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஹைவேல இருந்து ஜஸ்ட் 100 மீட்டர்ல வந்து லொகேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பஸ் போற ரூட்ல தாங்க நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து லொகேட்டா இருக்கு. நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே உங்களுக்கு பஸ் ஸ்டாப்புமே வந்து லொகேட்டா இருக்குங்க. சரி வாங்க ப்ராஜெக்ட்ல போயிட்டு ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம். சோ இதாங்க நம்மளோட ப்ராஜெக்ட். நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுராந்தகம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிராவல்லையும் ஸ்டேட் ஹைவேல இருந்து 100 மீட்டர்ல தாங்க லொகேட்டா இருக்கு. சோ இந்த ப்ராஜெக்ட்டை யார் சேல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆதித்ய மோகன் ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட் நேம் பாத்தீங்க அப்படின்னா சிஎம்ஆர் குளோபல் சிட்டி. சரி வாங்க ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். சோ இந்த ப்ராஜெக்ட் டோட்டலா வந்து 7.2 ஏக்கர்ல அமைஞ்ச ப்ராஜெக்ட். டோட்டல் பிளாட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 122 பிளாட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மினிமம் ஸ்கொயர் ஃபீட் 600ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிளா இருக்குங்க. அதே மாதிரி ஃபுல்லா ரெசிடென்சியல் ஏரியாவுக்கு மத்தியில தாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து லொகேட் ஆயிருக்கு. எனக்கு பேக் சைட்ல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், பங்களா, இண்டிவிஜுவல் வில்லா, சோ இந்த மாதிரி நிறைய வீடு வந்து இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஃபேசிங்குமே வந்து அவைலபிளா இருக்கு. சைட்க்கு நியர்பைல என்னென்ன ஸ்கூல்ஸ், காலேஜஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி என்னென்ன இருக்கு, அது மட்டும் இல்லாம அப்கமிங்ல ப்ரொபோசல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றதை விட நம்ம ஆதித்ய மோகன் ப்ராப்பர்ட்டிஸோட விபி சார் வந்து கூட இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லா டீடைலுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் சார். வணக்கம் மேடம். யா சார், பாக்குற மக்களுக்கு உங்களோட நேம், நம்ம கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். என்னோட நேமும் முனிராஜ், ஆதித்ய மோகன் ப்ராப்பர்ட்டில வைஸ் பிரசிடென்ட்டா இருக்கேன். யா ஓகே சார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட்டா எங்க சார் லொகேட்டா இருக்கு? மதுராந்தகம் ஸ்டேட் ஹைவேல இருந்து 100 மீட்டர் நம்ம சைடு அமைஞ்சிருக்கு. ஓகே சார், வந்து தெலுங்கு, சோ அதனால உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி நானே சொல்லிடுறேன். நம்ம சைட் வந்து எக்ஸாக்ட்டா எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுராந்தகம் ஸ்டேட் ஹைவேல இருந்து 100 மீட்டர்ல வந்து லொகேட்டா இருக்குங்க. இந்த ஊரோட நேம் பாத்தீங்க அப்படின்னா அவரிமேடு. ஓகே சார். அதே மாதிரி ப்ராஜெக்ட் வந்து டோட்டலா எத்தனை ஏக்கர் சார்? 7.2 ஏக்கர்ஸ் மேடம். ஓகே, டோட்டலா வந்து எத்தனை பிளாட்ஸ் கொடுத்துருக்கீங்க? 122 பிளாட்ஸ் மேடம். ஓகே, கார்னர் பிளாட்லாம் அவைலபிளா இருக்கா சார்? இப்போ கார்னர் பிளாட் இப்போதைக்கு ப்ரீ லான்ச்சிங் புக்கிங்கா நிறைய போயிட்டு இருக்கு மேடம். நீங்க வரதுக்கு முன்னாடி இருந்தா எங்களுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா அதுக்குள்ள சோல்ட் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யா ஓகே சார். ஓகே. சோ சைட்டோட லான்ச்சிங் வந்து என்னைக்கு சார் வச்சிருக்கீங்க? கமிங் 26th மேடம், சண்டே. ஓகே. அதே மாதிரி வந்து சைட் வந்து என்ன அப்ரூவ்ட் சார்? டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் மேடம். ஓகே. அப்போ நியர்பைல ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே இருக்குமா? எல்லாமே இருக்கு மேடம். ஓகே. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாம் எப்படி சார்? இங்க பஸ் ஸ்டாப் இருக்குமா? எல்லாமே ஸ்டேட் ஹைவே நம்ம சைட்டுக்கு 100 மீட்டர் சார். ஓகே. அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே பக்கமா சார்? ரொம்ப பக்கம் மேடம். ஓகே சார். பேங்க் லோன்லாம் எப்படி சார்? 100% பேங்க் லோன் நாங்க பண்ணி கொடுக்குறோம் மேடம். என்ன சார் சொல்றீங்க, 100% பேங்க் லோனா? மேடம் எல்லா ப்ராஜெக்ட்டும் நாங்க லோன் இருக்கு, அதனால கண்டிப்பா பண்ணி கொடுக்குறோம். யா ஓகே. சார் சொன்னதை நீங்களே வந்து கேட்டிருப்பீங்க. நம்ம ஆதித்ய மோகன் ப்ராப்பர்ட்டில பாத்தீங்க அப்படின்னா 100% பேங்க் லோன் ஃபண்டிங்மே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே சார். புக்கிங் அட்வான்ஸ் எவ்வளவு இருந்தா லேண்ட் வாங்கலாம் சார்? 25,000 போதும் மேடம் புக்கிங் அட்வான்ஸ். யா ஓகே. ஒரு பிளாட்டோட ஓவரால் பட்ஜெட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 6.5 lakhs ஸ்டார்ட் ஆகும் மேடம். என்ன சார் சொல்றீங்க, இவ்ளோ கம்மியா சொல்றீங்களே? மேடம் நம்ம எல்லா சைஸ் இருக்கனால ஸ்டார்டிங் 6.5 lakhs அப்போ எவ்வளவுன்னு இருக்கு மேடம். யா ஓகே. சார் சொன்னதே நீங்களே வந்து கேட்டிருப்பீங்க. நம்ம சைட்ல பாத்தீங்க அப்படின்னா வெறும் 6 லட்சத்துல இருந்தே பிளாட்டோட ரேட் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்ம சைட்டை விசிட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே ஸ்கிரீன்ல நம்மள வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சைட்டை ஏப்ரல் 26 அன்னைக்கு லான்ச் பண்றாங்க. லான்ச்சுக்கு முன்னாடியே நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் வந்து வச்சிருக்காங்க. அது என்ன அப்படி சொல்லிட்டு சார்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பெனிஃபிட்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ரேட்டை பத்தி கேட்டுலாம் வாங்க. சார் ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன சார் போட்டிருக்கீங்க? மேடம் லான்ச்சிங் ஆஃபரா 1050, ஆஃப்டர் லான்ச்சிங் 1200. சார் சொன்னதை நீங்களே வந்து கேட்டிருப்பீங்க. ப்ரீ லான்ச்சிங் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1049 ரூபாய் per ஸ்கொயர் ஃபீட் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து லான்ச்சிங் அப்புறம் வந்தீங்க அப்படின்னா 1200 ரூபாய சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இதே நீங்க லான்ச்சிங் அப்புறம் வந்தீங்க அப்படின்னா பிரைஸ் எல்லாமே கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகுங்க. 1200 ரூபாய் per ஸ்கொயர் ஃபீட் வந்து சேல் பண்ணுவாங்க. இப்பவே வந்து ப்ரீ லான்ச்சிங்ல இருக்கும் போதே நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. சரி, என் வீடியோ பார்த்துட்டு வர கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் சார் பண்ணி கொடுப்பீங்க? மேடம் இங்க வீடியோ பார்த்து வர கஸ்டமருக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட் மேல புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கு 100 கிராம் சில்வர் காயின் ப்ரொவைட். என்ன சார் சொல்றீங்க, சில்வர் விக்கிற விலைக்கு 100 கிராம் சில்வரா? மேடம் இது லான்ச்சிங் ஆஃபரா கொடுக்குறேன் மேடம். யா ஓகே சார். ஓகே. வேற என்ன பெனிஃபிட் சார் பண்ணி கொடுப்பீங்க?
20 days முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண எல்லா கஸ்டமருக்கு ஸ்பிளிட் ஏசி கொடுக்குறேன் மேடம். ஓகே ஓகே ஓகே. சோ இவ்ளோ பெனிஃபிட்டும் நீங்க பண்ணி கொடுக்குறீங்க. இது மட்டும் இல்லாம 100% பேங்க் லோனும் வந்து பண்ணி கொடுக்குறீங்க. ஆமா மேடம். சார் சொன்னதை நீங்களே வந்து கேட்டிருப்பீங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 கிராம் சில்வர் வந்து கொடுக்க போறாங்க. சோ இது மட்டும் இல்லாம நீங்க 20 டேஸ்க்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா 1 டன் ஏசியுமே வந்து கொடுக்க போறாங்க வித் 100% பேங்க் லோனோட. மறக்காம நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஸ்கிரீன்ல தெரியுது டைரக்டா பில்லோட கான்டாக்ட் நம்பர் தான். இடையில வந்து யாருக்குமே brokerage கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே சார், கேப் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவீங்களா? எல்லாமே ஃப்ரீ மேடம். ஓகே சார், அதே மாதிரி லான்ச் என்னைக்கு சார் வச்சிருக்கீங்க? லான்ச் கமிங் 26th மேடம். யா ஓகே. சைட்டோட லான்ச் பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 26 அன்னைக்கு நடக்க போகுதுங்க. உங்க எல்லாருக்குமே வந்து கேப் ஃபெசிலிட்டியுமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க போறாங்க. உங்க வீட்ல இருந்து கூட்டிட்டு போய் கண்டிப்பா விட்டுருவாங்க. இது மட்டும் இல்லாம ஃபுட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. மறக்காம நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. அன்னைக்கே நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் வந்து வச்சிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சைட்டை லான்ச்சிங் அன்னைக்கு நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஓகே சார், தேங்க்யூ சோ மச் ஓகே, சார். தேங்க் யூ. இப்பவே வந்து லோ பட்ஜெட்ல கிடைக்கும் போது லேண்ட் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஃபியூச்சர்ல இதோட அப்ரிசியேஷன் எப்படி வேணாலும் மாறலாங்க. பிகாஸ் எதுக்காக இப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மதுராந்தகம்ல நம்ம ப்ராஜெக்ட் அப்படியே பக்கத்துலயே பாத்தீங்க அப்படின்னா குளோபல் சிட்டி வந்து வரப்போகுது. குளோபல் சிட்டி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 2000 ஏக்கர்ல வந்து வரப்போகுதுங்க. அங்கேயே வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல், ஐடி கம்பெனி, ஸ்கூல், காலேஜ் எல்லாமே வந்து வரப்போகுது. மறக்காம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.